சமந்தா கடந்த 2 வருஷமா எந்த படத்துலயும் நடிக்கலனாலுமே, அவங்களுக்கு இருக்க ஆதரவும், ரசிகர் பட்டாளமும் எந்த வகையிலயும் குறையவே இல்ல. அவங்க சினிமால தான் நடிக்கலையே தவிர, ஆன்மீக தலங்களுக்கு போறது, ஃபாரின் போறது, ஜிம் ஒர்க் அவுட் பண்றதுன்றது அவங்க பிஸியாவே தான் வச்சுட்ருக்காங்க அவங்கள. அதுவும் இல்லாம சொந்தமா தயாரிப்பு நிறுவனம் ஸ்டார்ட் பண்ணி, சுபம் அப்படின்ற படத்த ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த படம் தியேட்டர் ரிலீஸ் முடிஞ்சு ஓடிடிலயும் ரிலீஸ் ஆயிருக்கு. இப்போ கொஞ்ச நாளாவே ராஜ் நடிமோரும் சமந்தாவும் டேட் பண்ணிட்டு இருக்காங்கன்ற நியூஸ் ரொம்பவே ஸ்ப்ரெட் ஆயிட்டு தான் இருக்கு. இது வெறும் வதந்தி அப்படின்னு சொல்ல முடியாத அளவுக்கு 2 பேருமே திருப்பதி போறது, பிக்கில் பால் போட்டி உள்ளிட்ட பல இடங்களுக்கு சேர்ந்து போன எக்கச்சக்கமான ஆதாரங்களை வெளிப்படுத்திட்டு தான் இருக்காங்க. நாட்களுக்கு முன்னாடி சமந்தா அபுதாபிக்கு ட்ரிப் இருந்தப்போ இயக்குனர் ராஜ் நடிமோர் கூட தான் போயிருந்தாங்க அப்படின்றத அவங்க போஸ்ட் பண்ண பிக்சர்லயே எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க. ராஜ் நடிமோர் அவங்களோட மனைவியை விட்டு பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றது உண்மைதான். ஆனா டிவோர்ஸ் ஆயிருக்கு அப்படின்றது இன்னும் கிளியர் ஆகல. அவரோட ஒய்ஃப் ராஜநடி முறையும் சமந்தாவையும் பத்தி இன்டைரக்டா போஸ்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த பிரச்சனை ஒரு பக்கம் போயிட்டு தான் இருக்கு. நிலையில சமந்தா மும்பையில் இருக்க ஜிம்முக்கு ஒர்க் அவுட் பண்ணிட்டு வெளியே வரும்போது பத்திரிகையாளர்கள்லாம் அவங்கள கொஷின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. மும்பையில் இது எப்போவுமே சகஜமாக நடக்கிற விஷயந்தான். ஆனால் இந்த தடவை சமந்தா டென்ஷனாக ஃபோன் பேசிட்டு ஜிம்மை விட்டு வெளியே வந்துட்டு இருந்தாங்க. அங்கே இருந்த பத்திரிக்கையாளர்கள் அவங்கள தொல்லை பண்ணிகிட்டே இருந்தபோது கொஞ்சம் என்னை தயவு செஞ்சு தனியாக விடுங்கன்னு சொல்லிட்டு தூரமாக போய் ஃபோன் பேசிகிட்டு இருந்தாங்க. இதை தொடர்ந்து குட் மார்னிங் சமந்தா மேடம்னு சொல்லி ஒரு பத்திரிக்கையாளர் சொல்லவும் அவங்களுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி அவங்களோட பொறுமையை இழந்து ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக காரில் ஏறி போயிட்டாங்க. சமந்தா வழக்கமாக இப்படிலாம் கோவப்பட மாட்டாங்களே, ஃபோனில் யார் கூட அவ்வளோ டென்ஷனாக பேசிகிட்டு இருக்காங்க, யார் கூட சண்டை போட்டுட்ருக்காங்கன்னு சொல்லி ரசிகர்கள் இந்த வீடியோவை வைரலாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. மேலும் நீங்கள் சினி பற்றின அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சினி டாக்ஸ் டைரியை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.